வேர்ஜின்ன்ற ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு பொண்ணை பார்த்து நீ வேர்ஜினான்னு கேட்பாங்க. ஸோ நிறைய பேரோட லைஃப் டிவோர்ஸ் ஆயிருக்கு, நீ யூஸ் பண்ண ப்ராடக்ட். அப்போ எனக்குள்ள கோவம் வந்தது, எத்தனை நாள் தான் இது எல்லாரும் பேசாம நம்ம பேசுவோம்னு பேசணும். அதுலேயுமே அக்கா நீங்க கூப்பிட்டா எவ்வளோக்கு வருவீங்க அப்படி. ஆண்கள் சொன்னாலே உங்களுக்கு அந்த கோவம் எதனால கிரியேட் ஆச்சு? சின்ன வயசுல வந்து ஒரு நார்மலா குட்டி பசங்களோட விளையாடிட்டு இருந்தப்போ என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல என்ன ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஏதாவது இப்போ வந்து கேட்பாங்க, உன்னை பண்ணிட்டாங்கன்னா உனக்கு ஆதாரம் காமிப்பேன், உன்னதான் அவங்க தொட்டாங்கன்னா நான் எங்க போய் ஆதாரம் காமிப்பேன். அவங்க அண்ணா பண்ணிட்டாங்க, தம்பி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா பண்ணிட்டாரு, எங்க தாத்தா பண்ணிட்டாங்க, எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு லைக் எனக்கு கஷ்டமாட்டு இருக்கு. அதெல்லாம் என்னால பேச முடியுமா? நான் திருப்பி உட்காந்து இந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சு அப்படி அந்த பொண்ணுனாலே சொல்ல முடியாது. சொன்னா வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த ஸ்கூலுமே வந்து என்ன டோரா அப்படின்னு போறப்போ கலாய்க்கும். எனக்கு நெத்தி பெருசா இருக்கிறதுனால சொட்டை. ஸ்கூல்லலாம் ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே யாருமே கிடையாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சுது ஒவ்வொருத்தங்க மேலேயும். அவங்க பார்க்குற பார்வை, அவங்க தொடுறது எல்லாமே. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆண்கள் மேலே ஒரு பயம் வந்து அதனாலே நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். பீரியட்ஸை பற்றி நீ எப்படி பேசு? பீரியட்ஸ் போயிட்டு எப்படி கோயில் கோயிலில் இருக்க பகவானே ஒரு பெண் தெய்வம் தானே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்தால் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது வந்து 90s இதில். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க. என்ன ஒரு பேசக்கூடாத விஷயம் என்ன பேசினேன்? நடக்கிறது இல்லையா? யூஸ் நடக்கிறது இல்லையா? பீரியட்ஸ் வர்றது கிடையாதா? 9 நீங்க ஒரு பொண்ணு ஒரு திருநங்கையை பார்த்து கூப்பிடுறது இல்லையா? நிறைய பேட் கமெண்ட்ஸை கூப்பிட்டா வருவியா, நீ அக்காவா, அக்கா எவ்வளோக்கா உங்களுக்கு, மென்னோட பிரைவேட் பார்ட் அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறது. இந்த பொண்ணு பேசினாலே வந்து இந்த செக்ஷுவல் டாபிக்ஸ் தான் பேசுவா. இதெல்லாம் ஒரு பொண்ணு பேசிட்டானா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அவ வந்து தப்பான பொண்ணு, அவ ஐட்டம், அவ வந்து அப்படி இப்படின்னு ஒரு இது முத்திரை குத்துறது. நீங்கள் ரீச்காக இப்படி பண்ணுறீங்க, இப்படி பேசி போட்டால் வந்து வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகும், ஒரு மாதிரி வீடியோ புல்லிங்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நண்பர்களே, எனக்கு வாழ்க்கையில் சின்ன வயசில் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படி சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி 8 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். கல்யாணம் அது பண்ணால் நடக்காது, இது பண்ணால் நடக்காது, 6 மணிக்கு மேலே வெளில போனால் நடக்காது, இந்த ட்ரெஸ் போட நடக்காது. நடக்கலாம், நடக்காமல் போட்டோம். கல்யாணத்து மேலே ஒரு வெறுப்பு வந்தது. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. Travel beyond boundaries. கலாட்டையோஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இன்ஃப்ளூயன்சர் கலைவாணி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த வெரைட்டி டான்ஸ் அப்படின்றப்போ லைக் எப்படி சொல்கிறது, மேலே கம்பேர் பண்ணப்போ ஃபீமேலுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து அந்த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த 4 legsல டான்ஸ் பண்ணது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை ஏன் சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் ஒரு விஷயத்தில் நிறைய பேர் இல்லாதப்போ வை நாட் மீ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபீமேல் வெரைட்டி டான்ஸர் மோஸ்ட்லி யாருமே அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. இப்போது 99% மேல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணி தான் இந்த ஃபீமேல் வெரைட்டி டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 4 leg டான்ஸு, அப்புறம் அமேசிங் டான்ஸ், அமெரிக்கன் டான்ஸ், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். கஷ்டமாக தான் இருக்கும் தனியாக பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் தாங்கிக்கணும். எப்படியோ நம்ம ஏதாவது ஷைன் ஆகணும்னா கண்டிப்பாக கஷ்டப்படணும்ல. ஸோ அதனால தான். எவ்வளோ இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்க? நான் அது ஒரு 5 years 6 yearsவே பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பித்தது தான் அதெல்லாமே. மெயினாக வந்து இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறப்போயா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து ஈவெண்ட்ஸ் தனியாக போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு? நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னால் ரூம் தர மாட்டாங்க அதிகமாக. நம்ம வெளியிலேயே வந்து நார்மலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குனா ஓகே, வெரைட்டி டான்ஸ்னால் எல்லாருமே பார்த்துட்டாங்கன்னா நம்ம போய் ஸ்டேஜில் போய் பண்ணுறப்போ ஒரு மாதிரி தெரியாது. ஸோ அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது, இப்போ நான் ஃபீமேலாக இருக்கிறதுனால நார்மலாக மேல் மாதிரி என்னால் வெயிட் தூக்க முடியாது. ஐ காட் அ ஃப்ராக்சர் ஆன் த ஹேண்ட். 4 leg பார்த்தீங்கன்னா 4 கால் எடுக்கணும். இந்த சைடு அந்த சைடு ஒரு கால் எடுத்து நான் மேலே ஆடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேடையில் வந்து படிக்கட்டு இருக்காது, அப்படியே ஏறுமா, நீ ஓரமாக போ, இந்த பக்கம் நான் ஆடிட்டே இருப்பேன், நான் வந்து போ, நாங்கள் இந்த பக்கம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம். அந்த பர்பஸே புரியாமல் இந்த மாதிரி தனியாகிடும். அந்த மாதிரி ரூமுக்குள்ளே தேவையில்லாமல் அன்வான்டாக வர்றது ஆளுங்க, நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இப்போ ரூம் கொடுப்பாங்களா, நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி ரூம் கொடுக்குறப்ப அன்வான்ட் பீப்புள்லாம் உள்ளே வருவாங்க. எதுக்கு வரீங்கன்னு கேட்டால் ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த மாதிரி. அங்கே போகவே மாட்டாங்க. நம்மளால ஒரு காஸ்டியூமோ எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நல்லா இருக்கலான்ற ஒரே ஒரு ஹோப்போட போயிட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க இப்போ நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஜி பிகாம் ஜென்ரல் முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கலைவாணிக்கு என்ன ஆகணும்னு ஆசை? ஸோ எனக்கு சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், 4 பேர் வந்து நம்மளை மதிக்கணும், எந்த இடத்துல வந்து எனக்கு இழிவாக பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பாக மேலே நிற்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ 10ல் இத்தனை பேர் இருந்தாலும் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டிங்கனாலே இப்போவே நான் பாதி ஜெயிச்சிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல இருப்பேன் நம்புகிறேன். ஓகே, பர்டிகுலராக நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன?
இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, எனக்குள்ளே ஒரு திறமை இருக்கு போல இருக்கு, நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், நம்ம நல்லா பண்ணுறோம், வை நாட் நம்ம வந்து 4 பேருக்கு அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. என்னோட கருத்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களை இது பண்ணி, சரி ஏன் இந்த டாபிக் பேசக்கூடாது, மற்றவங்க பேசலாம் நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்குள்ளே ஏதோ திறமை இருக்குன்னு தோணுச்சு. அது வெளிக்கொண்டு வர விதமாக எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் எல்லாமே அதுக்கு உபயோகமாக இருந்தது. ஒரு விஷயத்த போல்டா வந்து பேசணும் அப்படின்றப்பவே வந்து அதை பாதி உடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படின்றப்போ நீங்க பேசுற எல்லா கருத்துக்குமே வந்து முரண்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பீங்களா? வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க இந்த மாதிரி போட்டது? இந்த மாதிரி போட்டது ஐ திங்க் நான் வெர்ஜின் பற்றி பேசி போட்டிருந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போட்ட உடனே எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபீமேல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் நடந்தது, அந்த மாதிரி தான் நடந்தது. பிகாஸ் ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா வெர்ஜின்னு ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு பொண்ணை பார்த்து நீ வெர்ஜினான்னு கேட்பாங்க. அது இங்கிலீஷ்ல சொல்றதுனால ஈஸியா இருக்கு. தமிழ்ல போய் ஒரு பொண்ணை நீ பத்னியான்னு கேட்டா கரெக்டா இருக்குமா? அதே மாதிரி ஒரு ஆணை போயிட்டு நீ ஆம்பளையான்னு கேட்டா கரெக்டா? பட் அது வந்து தமிழ்ல கேட்கறதுனால அது வந்து இழிவா தெரியுது. இங்கிலீஷ்ல கேட்டா அது கரெக்ட்ன்றது கிடையாது. ஸ்டைல்னு நினைச்சுக்கிறாங்க. அது கரெக்ட் தான் நம்ம கேட்கறது அப்படின்னு. அது ஒரு தப்பு. ஒரு பொண்ணை பார்த்து நீ பத்னியான்னு கேட்க கூடாது. அது ரொம்ப ராங். அதே மாதிரி வந்து நீ யார் கூட போயிட்டு வந்த எத்தனை, ஏன் அது ஒரு ஃபீமேல் கிட்ட மட்டும் கேட்குறீங்க, ஒரு மேல் கிட்ட கேட்கலாம்ல. ஸோ நிறைய பேரோட லைஃப் டிவோர்ஸ் ஆயிருக்கு, நீ யூஸ் பண்ண ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் விட்டுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அ பாடி, நாங்கெல்லாம் ஒரு ஹியூமன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கோவம். இதை பற்றி நிறைய பேர் பேசலாம். நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி கேட்குறாங்க, அவங்க இப்படி கேட்குறாங்க, அவங்களோட எக்ஸோட அந்த ஒரு பையன் இருக்கானா அவன் எக்ஸே நான் யூஸ் பண்ணிட்டு விட்ட பொண்ணுடா, வாட் இஸ் தட்? பொருள் கிடையாதுல்ல. அப்போ எனக்குள்ள கோவம் வந்தது. எத்தனை நாள் தான் இது எல்லாரும் பேசாம நம்ம பேசுவோம்னு பேசணும். அதுலேயுமே அக்கா நீங்க கூப்பிட்டா எவ்வளோக்கு வருவீங்க அப்படிலாம் கிடையாதுங்களா? அதுலயே முக்கியமா ஒருத்தர் ஐ திங்க் 2 lakhs ஃபாலோவர்ஸ் ஏதோ வச்சிருக்காரு, மாஸ்க் போட்டு அவர் வீடியோ போடுவார். அவர் தான் மெயினா கேட்டிருந்தார், அக்கா நீங்க கூப்பிட்டா வருவீங்களான்னு. அவரை வந்து ஒரு 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்படிப்பட்ட ஆட்களை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ண, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளால பேசவும் முடியல. இப்ப நான் ஒரே ஒரு ஆள் தனியா இருக்கேன், அவருக்கு எதிராக வந்து நான் வீடியோ போட்டேன்னா என்னால முடியல. வாழ்க்கையிலேயே போராட வேண்டியதா இருக்கு, எதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு. ஜென்ரலா இந்த எல்லா விமனுக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ரியல் லைஃப் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கா? உங்களை பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் நடந்திருக்கா? எனக்கு நான் அவ்வளவா மேல் கூட கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டேன். நான் லைக் எனக்கும் மேலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருப்பேன். நான் படித்ததும் ஒரு ஃபீமேல் காலேஜ், அந்த ஸ்கூலுமே எனக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ என்கிட்ட இவன் கேட்டதில்லை. பட் என்னை சுற்றி இருக்கவங்க அதை சொல்ல சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல பொண்ணு, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குது, பட் நீ முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தா அவன் கூட நீ என்னென்னலாம் பண்ணா அந்த பையன் கேட்குறா, இவ அழுகுறா டெய்லி வந்து என்கிட்ட. அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிற விஷயங்கள் அது எனக்கு கஷ்டமா இருக்கு, கேட்க கேட்க கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஆதங்கம் வந்து எப்படி நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கோபமாக போட்டு இருந்தது. அதை வந்து அதுக்குமே நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இதெல்லாம் நீ பேசுகிற, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, ஆகலைன்னா பரவாயில்ல நான் பேசுறதுனால அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு ஒன்றும் எல்லா பொண்ணுங்களும் பிறக்கல. எதனால உங்களுக்கு இந்த ஆண்கள் பார்த்தாலே கோவம், ஆண்கள் சொன்னாலே உங்களுக்கு அந்த கோவம் எதனால கிரியேட் ஆச்சு? கோவம் கிரியேட் ஆனது, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு அம்மா கிடையாது. நான் சின்ன வயசுல வந்து ஒரு நார்மலாக குட்டி பசங்களோட விளையாடிட்டு இருந்தப்போ என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் என்னை ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது எனக்கு மிஸ்பிஹேவ் பண்ண அந்த டைமில் குட் டச் பேட் டச்லாம் கிடையாது நம்ம இருந்த டைமில் ஐ திங்க். அப்போ வந்து எனக்கு அது தப்புன்றதே தெரியல. பட் என்னமோ எனக்கு பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுது. பட் வந்து எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க கை வைக்க எனக்கு பெருசாகிறப்போ ஓகே இதெல்லாம் நம்மள இவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியிறப்போ எனக்குள்ள ஒரு எங்கள் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பைய தொட்டனா உடம்பு அழுக்காயிடுச்சு அப்படின்னு நல்லா ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துட்டு சோப் போட்டு தேய்ச்சி போயிடும். லைக் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு மாத்திட்டாங்க. உன்னை யாரா பார்த்துட்டாங்களா நீ அழுக்கான பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இது பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சுது ஒவ்வொருத்தங்க மேலேயே. அவங்க பார்க்குற பார்வை, அவங்க தொடுறது எல்லாமே பயம் வந்து எனக்குள்ள ஒரு கோபமா மாறிச்சு. ஸ்கூல்லலாம் ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆண்கள் மேலே ஒரு பயம் வந்து அதனாலே நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்கூல் வந்து கோயட் படிச்சிங்களா? ஸ்கூல் கோயட் படித்தேன். கோயட் படித்தப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷனால நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோரா அப்படின்னு முடி இப்படி வந்து பாப் கட்டாக இருக்கும், யாருனே தெரியாது, இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க தலையை. மென்ஸ் பண்ணுவாங்க. எங்கள் கிளாஸில் இருக்க பாய்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த ஸ்கூலுமே வந்து என்ன டோரா அப்படின்னு போகிறப்போ கலாய்க்கும். எனக்கு நெத்தி பெருசாக இருக்கிறதுனால சொட்டை அந்த மாதிரிலாம் ராகிங். எனக்கு சின்ன வயசுல ஆல்ரெடி பாதிப்பு, கொஞ்சம் பயம் இருக்கு. இவங்களும் இப்படி பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயமாகி நான் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியாச்சு. யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே யாருமே கிடையாது. பட் ஆனாலும் மேல் நம்ம ஒட்டுமொத்தமாவும் அப்படி சொல்லிட முடியாது. அதுதான் நான் ஒட்டுமொத்தமா சொல்லல. நான் வந்து பாதிச்சிருக்கேன் ஒரு சிலவங்க அப்படின்றது தான். என் வாழ்க்கையில பாதிக்க எல்லாரும் அப்படி கிடையாது. எனக்கு அப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க.
ஸோ எல்லாருமே தப்பானவங்க கிடையாது, பட் நான் பாதிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்குள்ள ஒரு பயம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இப்போ போல்டா எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு வயசாக ஆக. இப்போ நமக்கு ஒரு அப்ஸ் நடக்கிறப்ப அது வீட்டில் போய் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்தது இல்லையா? அப்போ வீட்டில் போய் சொல்லணும்னு தாட் வந்தது எனக்கு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ ஐ திங்க் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் ஆல்சோ ஹேண்டிகேப். ஸோ என்ன பண்ண முடியும், ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, யார் என்னன்னே தெரியாது, எங்கே போய் யாரை கேட்க முடியும்? ஏதாவது இப்போ வந்து கேட்பாங்க, உன்னை பண்ணிட்டாங்கன்னா உனக்கு ஆதாரம் காமிப்பேன், உன்னதான் அவங்க தானே தொட்டாங்கன்னா நான் எங்கே போய் ஆதாரம் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எதுவுமே சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் பார்த்துக்க இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதான் அது உங்களுக்கு ரொம்ப கோவமா கிரியேட் ஆயிடுச்சு. கோவமா கிரியேட் ஆயிடுச்சு. பண்றவங்கள வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. இது தப்பு பண்றவங்கள எதுவும் கேட்கறது இல்ல. பொண்ணு நீ அப்படி இருக்கணும், பொண்ணு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும், பொண்ணு நீ அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்குமே இப்போ நான் இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்துச்சுன்னு. ஒரு மேனேஜ்மெண்ட் நான் சொல்ல விரும்பல, அந்த மேனேஜ்மெண்ட்ல என்னை கூப்பிட்டு 2 பேரை நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டாங்க. ஸோ நீ வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறியே, இந்த லைக் ஒரு இடத்துல இருந்து இந்த காலேஜ்ல இருக்கவங்கலாம் பார்த்து வந்து உன்னை வந்து பேட் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. என்ன தப்பா போட்டேன், என் வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து. ஆனால் அதே காலேஜ்ல கத்தி எடு சீமானே எடுப்பண்டா சாமான்னு பாட்டு பாடி ரீல்ஸ் பண்றவங்களை பார்த்தா அவங்க யாரும் இன்ஸ்பிரேஷனா இது கெட்ட போக மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அதை பார்த்து அவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் அந்த செகண்ட் இதை வந்து ட்ராப் அவுட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, படிச்சிட்டு இருக்கிறப்போ மாஸ்டர்ஸ் பண்றப்ப அந்த காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் ஆயிட்டேன். சோ என்ன கேட்டாங்கன்னா உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க காலேஜ்ல இதெல்லாம் கேக்குறாங்களா? ஆமா. யாருக்கு ப்ரொஃபசர்ஸ் கேக்குறாங்களா? ஒரு மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேர் சொல்லல. 2 பேர் வந்து 2மே ஃபீமேல் பேர் தான். 2 பேருமே வந்து ஒரு சோஷியல் சொசைட்டில இருக்கிறவங்க. ஸோ அவங்க கேட்டப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஆக்சுவலி என்ன என்கரேஜ் பண்ணிருக்கணும், தைரியமா வந்து ஒரு பொண்ணு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு இது அசிங்கமா இருக்கும், லைக் உனக்கு 2 வயசுல நடந்தது எப்படி உனக்கு தெரியும்? அது 2 வயசே கிடையாது. அந்த வீடியோ கூட முழுசா பார்க்கல, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிருப்பீங்க. அது கூட தெரியாம வந்து பேசினாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற வேலை ஏதோ இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என் இன்ஸ்டாகிராம்ல போய் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எதுக்கு? அதையும் பர்சனலோடது. அது வந்து அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் இடத்துல போய் அங்க நின்று எனக்கு கேள்வி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நான் அந்த ரூம்ல நின்று பதில் சொல்லணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாள் ஆக ஓகே திஸ் இஸ் நாட் த பிளேஸ் வி ஹாவ் டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்க இடத்துல இருந்து அப்போ ட்ராப் அவுட் பண்ணதுதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடுறதுனால சுற்றி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், உங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களை ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுற, இந்த மாதிரி பேசாத, இப்படிலாம் போடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் யாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, காலேஜோட எல்லாரோட இது காலேஜ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்ல நீ போடு அப்படின்னு தான் சொன்னாங்க. யாராவது கேட்டாங்கன்னா இப்படி தான் தெரியும், நான் கொஞ்சம் போல்டாகவே பேசுவேன் காலேஜில் இருக்கிறப்போ, எதுக்குமே எஸ்டேட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து சொன்னாங்க இந்த வீடியோ டெலீட் பண்ணிடு, இது வந்து உனக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் இப்படி தான், எனக்கு கல்யாணமே ஆகலைனா கூட பரவாயில்ல, ஐ டிடன்ட் பார்ன் ஃபார் கெட் மேரிட். எல்லா கேர்ள்ஸுமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அதனால பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன்? எனக்கு இது கல்யாணம் ஆகலைனா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து என்னோட கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு ஒன்று இருக்குல்ல. அது என்னன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து சொல்லி வரதே, நல்லா படிச்சுனா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தருவேன், நீ நல்லா படிச்சுனா கல்யாணம், லைக் ஒரு நாங்கள் வேற ஊருக்காரங்க. ஸோ அவங்களோட ஃபுல்லாமே ஒரு ஃபீமேலோட லைஃப் ஃபுல்லுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஒரு பொண்ணோட டெஸ்டினேஷன், அது பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு அதனாலே கல்யாணத்து மேலே ஒரு வெறுப்பு வந்தது. எதுக்கு இது, நான் இப்போ கஷ்டப்பட்டு விடிய உட்காந்து படிச்சு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 10th அவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து இவ்வளோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணதுக்கு பிறந்தோடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கல்யாணத்து மேலே அவ்வளோவா இல்லை. கல்யாணம் அது பண்ணால் நடக்காது, இது பண்ணால் நடக்காது, 6 மணிக்கு மேலே வெளில போனால் நடக்காது, இந்த ட்ரெஸ் போட நடக்காது, நடக்கலாம், நடக்காம போட்டோம், நான் இப்போதான் என் வாழ்க்கையை வாழ்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு சொசைட்டி மேலே கோவம் இருக்கா? விமனை வந்து இது பண்ணாது அது பண்ண ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணும்? சொசைட்டி மேலே கோவம் இருக்கு. ஆனால் அதே சொசைட்டியும் மேலேயும் ஏற்றியோ விடுறாங்க நல்லதா இது பண்ணாங்கன்னா. ஸோ நம்ம இது இன்னும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நம்ம வந்து எதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. கோவம் இல்லாமல் இருக்காது. இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்தா வந்து கேள்வி கேட்க ஆள் இல்லை, ஆனா வந்து சொல்லிடுறாங்க ஃபெமினிசம் பேசுறவங்க யாருமே பெண்கள் ஃபெமினிசம் பேசினாலே ஒன்று நினைக்கிறாங்க, அவங்க வந்து பெண்கள் குடிக்கிறது தான் வந்து அவங்களோட இதுன்னு நினைக்கிறாங்க. குடிக்கிறது சொல்ல, நாங்க படிக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் பேசினாலுமே அவர் ஃபெமினிஸ்ட், ஒரு பொண்ணை பத்தி பேசல ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்களே முத்திரை குத்திடுறாங்க. ஸோ அது கிடையாது ஃபெமினிசம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கும் ஒரு ஈக்குவலான கல்வி, அவங்களுக்கு ஒரு ஈக்குவலான கல்வி, அதுதான் நான் நினைக்கிறேன். குடிக்கணும் அதெல்லாம் வந்து யாருமே சொன்னதில்லை. ஃபேக் ஃபெமினிஸ்ட் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஃபெமினிசம்ன்றது உங்களோட பாயிண்ட்ல என்ன?
ஃபெமினிசம்ன்றது ஈக்குவல் ரைட்ஸ் என்னைக்குமே. இப்போ வந்து நான் வந்து அவர் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பாங்க, விமனால போய் அதே எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க முடியும் மேலே ஏறி போய். அது லைக் அதனால நான் 50-50 கேட்கல, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோம், ஒரு ஃபீமேலாக போய் நிற்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் பே. அந்த பொண்ணு அது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கீழே இறக்காதீங்க. ஒரு பொண்ணுனாலுமே என்னால் வில் பவர் இருக்கு, பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக கான்டென்ட்ஸ் போடுறதுனால நிறைய நெகட்டிவ் தான் வருது ஆக்சுவலி. நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீச்க்காக இப்படி பண்ணுறீங்க, இப்படி பேசி போட்டால் வந்து வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்ன நீங்கள் ஸ்டார்டிங் யூஸ் பண்ண அந்த டேக்லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வீடியோ புல்லிங்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு சொல்லு. லைக் வீடியோ புள்ளிங்கன்னா நான் அமைதியாக உட்காந்துட்டு நண்பர்களே எனக்கு வாழ்க்கையில் சின்ன வயசில் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படி சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு 8 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது, என்ன இருக்குது வீடியோக்குள்ள, அப்போ தான் போய் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வலி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணப்பட்ட வாக்கியம் அதுலேயுமே வந்து நான் அந்த வீடியோ போடுறப்போ எனக்கு ஒரு 4-5 பேர் எதிர்ப்பு வீடியோ, நீ எப்படி இப்படி பேசுவ, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, பீரியட்ஸ் பற்றி பேசுனதுக்கு நீ யார், எங்கள் பெண்கள் குல விளக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு பேசக்கூடாத விஷயம் என்ன பேசுனேன், நடக்கிறது இல்லையா, நியூஸ் நடக்கிறது இல்லையா, பீரியட்ஸ் வர்றது கிடையாதா, இல்லை என்ன இது இருக்குது, 9 நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு திருநங்கையை பார்த்து கூப்பிடுறது இல்லையா. ஸோ நீங்கள்லாம் பண்ணுறது தானே நான் பேசுகிறேன். அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை லிஸ்ட்டில் அது கிடையவே கிடையாது இல்லையா, அதெல்லாம் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதை பேசுறதுனால என்ன தப்பு இருக்குது, பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியல தப்பா, நான் பேசுகிற ஒருத்தவங்களை பார்த்தா உங்களுக்கு தப்பாக தெரியலான்றத மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நிறைய பேட் கமெண்ட்ஸு, கூப்பிட்டா வருவியா, நீ அக்காவா, அக்கா எவ்வளோக்கா உங்களுக்கு, நீ அப்படியா இப்படியா, உனக்கு எவ்வளோ வேலை, நீ எத்தனை பேரை வந்து லைக் ஏமாத்தின அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்களா என் வாழ்க்கை முறையில் ஒருத்தங்க பேசுறதுனால அவங்க அப்படின்றது கிடையாதுல்ல. இப்போ எத்தனையோ பேசுகிறாங்க, அதுக்காக அவங்களாம் அப்படியா, அதெல்லாம் கிடையாது. அதை வந்து எதுக்கு இவங்க டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பேசுகிறாங்கன்னே தெரியல. இப்போ அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகி நான் வீடியோ போடாமல் ஒன்றும் இல்லையே. ஸோ எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு கருத்து வச்சனா தாங்க முடியல, ஒரு பொண்ணு பேசிட்டா இதை எப்படி அவள் பேசுவா, அப்போ அப்போ நான் ஒரு எதிர்ப்பு வீடியோ போடுறேன், எப்படி நீ அதை பேசுவ, ஒரு பீரியட்ஸை பற்றி நீ எப்படி பேசு, பீரியட்ஸ் போயிட்டு எப்படி கோயிலில் இருக்க பகவானே ஒரு பெண் தெய்வம் தானே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்தால் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது வந்து 90s இதில், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுக்கு உடனே நீங்கள் பேசக்கூடாது அது இதுன்னு எதிர்ப்பு வீடியோ எதிர்க்கவங்க இருக்க வரைக்கும் தான் நம்மளால ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், ரொம்ப அப்போஸ் பண்ணி பேசினாங்க, அதுக்கு நான் திருப்பி ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன்னா எந்த வீடியோக்கு வந்துச்சு அந்த மாதிரி? இந்த பீரியட்ஸ் வீடியோ தான். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, பீரியட்ஸ் வந்ததுன்னா கோயில் போகிறதுல தப்பு கிடையாது, அது வந்து ஒரு பெண்ணோட வாழ்வியல், அது ஒரு அழகான விஷயம். பீரியட்ஸ்ன்றது ஒரு அழகான விஷயம், அது ஒரு அழகான பிரெக்னன்சி மாதிரி ஒரு அழகான சைக்கிள். அதுக்கு வீடியோ போட்டப்போ ஒரு பெண்கள் வந்து இது எதுக்காக வர சொன்னாங்க, வரக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா, கோயிலில் பெண்களுக்கு வந்து உடம்பு வலிக்கும், பெண்களுக்கு அப்படி இப்படி பெண்கள் ஏதாவது சொன்னாங்களா அவங்க கிட்ட, லைக் லிட்ரலி நீ கோயில் போகக்கூடாததுக்கு நீ என்னென்னலாம் என்ன வந்து ஸ்டாப் பண்ணுவேன், அது கரெக்டே கிடையாது. உள்ள இருக்க பகவானே ஒரு பெண் தெய்வம், அவங்களுக்கும் வரதானே வரும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அது மேலே ஒரு கோவம் இருக்குது, அது பேசக்கூடாத ஒரு விஷயமே கிடையாது. அதனால அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அதே பீரியட்ஸ் பேடில் உடம்பெல்லாம் பீரியட்ஸ் பேடு போட்டுட்டு மேடையில் ஏறி நான் தான் எங்கள் காலேஜோட மிஸ்டிஸ்டி அவார்டும் வாங்கினேன். அதே மாதிரி வேற ஒரு காலேஜில் போயிட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு ரேம்ப் வாக் பண்ணி ஸ்பெஷல் ப்ரைஸும் வாங்கினேன். ஸோ அவர் எந்த இடத்துல வந்து அது பேசவே வந்து ஒரு லைக் ஆபாச விஷயம் மாதிரி சொன்னாரோ அதே பீரியட்ஸ் பேடு வச்சு தான் நான் போய் மேடையில் ஏறி அதே அவார்ட்லாம் வாங்கினேன். ஸோ அசிங்கப்பட வேண்டியது அவர் தான், நான் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்து அதனால கிரிட்டிசைஸ் பண்ணுறது. கமெண்ட்ஸை தாண்டி டிஎம்ஸில் வந்து பேசுறதா இருக்கட்டும், அங்கே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? டிஎம்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய விமனுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த லைக் அவங்க மென்னோட இது காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் பார்ட் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. உங்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரிலாம்? அந்த மாதிரி ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும், டெலீட் பண்ணிட்டு தான் போக முடியும். நான் எங்கே போய் சைபர் கிரைமில் நம்மளுக்கு இருக்கிற வேலையில எதுக்குன்ற மாதிரி ஆகிடும். அது என்ன ஒரு இதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது, உன்னை வந்து தப்பாக பேசி இது பண்ணுறது, ஏன்ப்பா உன் டைம் வேஸ்ட் பண்ணி என் டிஎம்குள்ளே போய் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி உன் வாழ்க்கையில் என்ன நீ சாதிக்க போகிறன்ற மாதிரி ஆயிடுது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு நடக்குது. இதனால தான் எனக்கு கோவம் வருது. இதெல்லாம் எப்படி வச்சு ஒரு பொண்ணு நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்றதுனால தான் எனக்கு கோவம் வருது. இதெல்லாம் ஒரு பொண்ணு பேசிட்டானா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அவள் வந்து தப்பான பொண்ணு, அவள் ஐட்டம், அவள் வந்து அப்படி இப்படின்னு ஒரு இது முத்திரை குத்துறது. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்சனலாக பாதிக்குமா உங்களோட பர்சனல் லைஃப்பை? உங்களோட பாதிச்சுட்டு தான் இருக்கும். லைக் எப்படி வந்து இதை பற்றி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க மோஸ்ட்லி. எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்மளை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இந்த சொசைட்டி. என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டோம், நான் இப்படி தான் பேசுவேன்ற மாதிரி நான் ஒரு இறங்கிட்டேன். எதுனாலும் பயப்படாமல் பேசணும்,
இதுக்கு மேலாம் பயந்துட்டு இருக்க கூடாது. யாராவது ஒருத்தவங்க பேசினாதான் 4 பேர் இறங்கி பேச வருவாங்களா, இந்த மாதிரி எனக்கு உள்ள நடந்ததுன்னு சொன்னப்போ அவ்வளோ டிஎம்ஸ் எனக்கு ஒவ்வொரு பொண்ணு, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க, என் தம்பி இப்படி பண்ணிட்டாங்க, லைக் இதுவுமே ரிலேட்டிவ், அண்ணா தம்பி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு அவ்வளோ இது பண்ணிட்டாங்க. அவங்க அண்ணா பண்ணிட்டாங்க, தம்பி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா பண்ணிட்டாரு, எங்க தாத்தா பண்ணிட்டாங்க, எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு லைக் எனக்கு கஷ்டமாட்டு இருக்கு. அதெல்லாம் என்னால பேச முடியுமா? நான் திருப்பி உட்காந்து இந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சு அப்படி அந்த பொண்ணுனாலே சொல்ல முடியாது. சொன்னா வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அது சொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஒரு பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, நான் வந்து பிசிக்கலான ஒரு பையன் கூட அப்படின்னா எந்த ஒரு பையன் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்? யாருமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து ஓகே பரவாயில்லப்பா நம்ம பாத்துக்கலாம் ஏத்துப்பாங்க. ஆனா ஒரு விமனை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு போய் எங்க சொல்லலாம்? இப்ப சொன்ன என்னையே வந்து சொல்றாங்க உனக்கு கல்யாணம் நடக்காது, ஏத்துக்க முடியாது, நீ ஏன் மூஞ்சி காமிச்சு சொன்ன அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு கவலையே கிடையாது. நான் தைரியமா சொல்லணும், 4 பொண்ணு வந்து சொல்லும். அத்தனை பேர் டிஎம்ல சொல்றாங்க என்னமா பண்ண முடியும்? நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போய் அதை வீடியோ பண்ணி பேசி போட்டாலும் ஒண்ணுமே கிடையாது. கேட்பாங்களே நீ அப்போ உனக்கு நடந்ததுல இப்ப ஆதாரம் அந்த பொண்ணு போய் என்ன ஆதாரம் கொடுக்கும்? இதுக்கெல்லாம் ஆதாரம் எடுக்கவே முடியும். தப்பா தொட்டுட்டான், அது வந்து நான் வீடியோவை எடுக்க முடியும். அவன் தப்பா தொட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்தோன்னா நான் காமிக்க முடியாதுல்ல. ஸோ அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா அந்த வீடியோ போட்டதுனால அவ்வளோ பேர் வந்து என்ன மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு இப்போ கோவம் இன்னும் ஜாஸ்தியா வருது. ஏன் இப்படி பண்றீங்க? எல்லா ஆண்களையும் நான் சொல்ல, இந்த பொண்ணுங்களால கஷ்டப்படுறவங்க எனக்கு பேசணும்னு தோணுது. அப்ப எனக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அந்த மாதிரி வீடியோ வருது. இந்த பொண்ணு பேசினாலே வந்து இந்த டாபிக்ஸ் தான் பேசுவா அப்படின்ற மாதிரியும் முத்திர குத்துனேன். அது கிடையாது. யாருமே இதை பத்தி பேச மாட்டீங்க. அதனால நான் அதை பத்தி மட்டுமே பேச வேண்டியதா ஆயிடுது. அந்த மாதிரி எனக்கு டிஎம் வர எனக்கு கோவம் வருது. அப்ப அதே கண்டென்ட்டா போட வேண்டியதா இருக்கு. கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. கண்டென்ட்டுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு நிமிஷத்தை ஆகாத நான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. ஸோ அதான் சொல்றேன், ஒரு நிமிஷம் ஆகாது ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. என் கஷ்டத்தை சொல்லியோ இல்லை ஒரு கஷ்டத்தை சொல்லியோ என்ன நான் அசிங்கப்படுத்திக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க இது பேசி. அப்போ நான் என்ன அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோ போடணும்னு அவசியமே கிடையாது. நான் கண்டென்ட்டுக்காக எது வேணாலும் பண்ணிட்டு போகலாம். அது கண்டென்ட் கிடையாது, ஒருத்தவங்களோட வலி. நான் எப்படி சொல்றேன், அப்போ என் கருத்து வந்து சொல்றப்போ உங்களுக்கு ஒரு இது ஸ்ட்ரைக் ஆகுது ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்ன்றது எதுவுமே கிடையவே கிடையாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக நான் எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன் கண்டென்ட்டுக்காக. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், MSW. அண்ட் சைட் பை சைடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி. வீடியோகிராஃபி, வெரைட்டி டான்ஸ், அப்புறம் ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் அண்ட் பிரைடல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கே. ஆமாம், எதுலேயுமே விடக்கூடாதுன்ட்டு எல்லாத்துலேயும் அடிக்க விழுந்தாலே ஏதாவது ஒன்று கடைசியாக லைஃப்பில் காப்பாற்றணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கற்றுட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களோட மேஜர் கோர் வந்து எது? நீங்கள் வந்து இப்போ படிக்கிறத தாண்டி மேஜராக இதுதான் என்னோட ஏர்னிங்ஸ்க்கு அப்படின்னு பண்ணுறது? ஏர்னிங்ஸ்க்குனா ஈவெண்ட்ஸ் தான். இப்போ வெரைட்டி டான்ஸ், MC, ஸோ அதுதான் மெயினாக. ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் போயிட்டுருக்கு. பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய வராமல் இருந்திருக்கா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்காம இருந்திருக்காங்களா? பொண்ணுன்றதுனால நான் இப்போ ஃபீமேல் வீடியோகிராஃபிலாம் பண்ணுவேன். ஸோ அங்கே போகிறப்போ ஒரு ஃபீமேல் வரா, அவள் வந்து வீடியோ எடுக்கிறா, பொண்ணுங்க எப்படி நல்லா எடுப்பாங்க, அவள் வந்து டிஷர்ட் போட்டிருக்கா, அவள் கெட்ட பொண்ணு, சுடிதார் போட்டிருக்கோம் நல்ல பொண்ணு. அது யாரும் சொன்னா? உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாதுல்ல. அவள் நான் யூஸ் பண்ணி விட்டுட்டு ப்ராடக்ட் தான், நான் யூஸ் பண்ணதான். நீ என்னது இது என்ன ப்ராடக்ட்? எல்லாருமே ஹியூமன், எல்லாருக்கும் ஒரு ஸ்கின் எல்லாமே இருக்கு. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Let's go holidays. Travel beyond boundaries.